பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். எப்படி முடிவுகள் எடுக்க வேண்டும்? காலம் மட்டுமே கடந்து போகிறது. காயமும் கவலையும் தங்களை விட்டு கடப்பதில்லை என்று சிலர் கூறுவார்கள். ஆம், யாரோ ஒருவரால் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தே தீரும். நடப்பது அனைத்துமே கருமம் தீர்க்க பேரண்டம் எடுக்கின்ற முடிவாகும். இது எல்லோர் வாழ்விலும் நடக்கும். அதில் அனுபவிக்கும் காயத்தை, வலியை, கவலையை பெரியதாக கருதாமல் அதனை அனுபவ பாடமாக முடிவெடுத்து அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கும் போதுதான் அந்த கருமங்கள் நீங்குகிறது. எனவே எந்த ஒரு சுமையும் சுகமானதாக மாறவே வருகின்றது என்று பயணப்பட வேண்டும். இதை உணராமல் அதை எதிர்த்து எடுக்கின்ற முடிவுகளால் தான் வாழ்வு முடிவில்லாமல் சுமையாக மாறிவிடுகிறது. இதை உணர்ந்தவர்கள் எந்த முடிவும் பேரண்டத்தின் முடிவு என்று கடந்து விடுவார்கள். சிலர் தங்கள் வாழ்வின் துவக்கத்தையும் முடிவையும் உணரத் தவறிவிடுவதால் மாயையை எல்லாம் பெரியதாக எண்ணி பிறரை பார்த்து வாழத் துவங்கி விடுவார்கள். அதுவே முடிவு அறிந்தவர்கள் எதையும் பெரியதாக அலட்டிக் கொள்ளாமல் எல்லாம் பேரண்ட இயக்கத்தின் முடிவாக கருதி அமைதியுடன் இருப்பார்கள். அதனால் எங்குமே விலகி நின்று எல்லாவற்றையும் பேரண்டத்திடம் ஒப்படைத்துவிட்டு நல்ல செயல்களை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள். பிடிவாதக்காரர்களிடம் வாதாட மாட்டார்கள். முடிவு எடுத்தவர்களிடம் விவாதிக்க மாட்டார்கள். வினை உணராமல் எதிர்வாதம் மட்டுமே செய்பவர்களிடம் விட்டு கொடுத்தும் வழிகளை ஏற்றுக்கொண்டும் தனித்து நிற்பார்கள். இங்கு ஒருவர் தனிமையை, அமைதியை விரும்பி ஒதுங்கி இருக்கின்றார் எனில் அது அவர்கள் எடுத்த முடிவல்ல. இந்த பேரண்டமானது அவர்களின் வாழ்வில் பெரும்பகுதி துன்பங்களையே கொடுத்து அதனை கடக்க வைப்பதற்கும் முடிவுகள் எடுத்து வைத்திருக்கின்றது என்றுதான் அதற்கு பொருள். தன் வினை அறிந்து முடிவுடன் வாழ்பவர்கள் தாங்கள் தனித்து விடப்படும் போது பயம் கொள்ள மாட்டார்கள். இந்த தனிமைதான் தன்னை யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிக்கும் சிறந்த தருணம் என்று வாழ்வை வாழ்வார்கள். மனித வாழ்க்கைக்கு தேவை உணவு, உடை, நீர் மட்டுமல்ல, அதில் தன்மானத்தை நிறுவ வேண்டியுள்ளது என்று வாழ்வார்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள். யாரிடமும் போராட மாட்டார்கள், விவாதிக்க மாட்டார்கள். வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து சென்றுவிட வேண்டும் என்று முடிவுடன் வாழ்வை வாழ்வார்கள். தன்னுடைய முடிவினால் பிறரை கண்ணீர் சிந்த விட மாட்டார்கள். அதுபோன்று பிறர் எடுத்த முடிவிற்காக கண்ணீர் சிந்தி வருந்த மாட்டார்கள். தனக்குத்தானே துணை என்று வாழ்ந்து அறங்கூறும் நல்வாழ்வையே வாழ்வார்கள். அந்நிலையில்தான் வாழ்வின் இரகசியங்கள் அனைத்தையும், பிற ஆன்மாக்களின் நிலையையும் உணர்ந்து சரியான வாழ்விற்கு அவர்கள் நகர்த்தப்படுகிறார்கள். பிறரிடம் தாங்கள் விலகியிருந்ததால் தான் அவர்களுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி அளிக்கின்றது எனில் விலகி நின்று வாழ்த்தும் மேன்மையாளர்கள் அவர்கள். நம்முடன் இருந்த ஒருவர் இல்லாத போது வெறுமையை உணராதவர்கள் அவர்கள் இருந்ததன் அருமையை உணர்ந்திருக்க மாட்டார்கள். எனவே வாழ்க்கையில் எந்த ஒரு உறவையுமே போராடி நம்முடைய வாழ்வில் தக்க வைத்துக் கொள்ள எண்ணி முடிவுகள் எடுத்துவிடக்கூடாது என்று தெளிவான வாழ்வை வாழ்வார்கள். இங்கு சிலர் கொடுக்கின்ற வழிகள்தான் சத்தமில்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கின்றது என்பதை புரிந்து வாழ்வார்கள். நேர்மை குணம் கொண்ட மனிதர்கள் பணத்தை சம்பாதிக்கின்றார்களோ இல்லையோ, நிச்சயமாக பகையை சம்பாதிக்க வேண்டி வரும் என்பதை உணர்ந்து புன்னகையுடன் எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். பொதுவாக நாம் நல்லதையே நினைத்தும் செய்தும்
முடிவெடுத்து வாழும்போதுதான் நம்முடைய நிம்மதி இழக்கவும் தடையை உண்டாக்கவும் சிலர் தேடி வருவார்கள். அப்படி சிலர் நம்மை தாழ்த்தி பேசுவதால் நாம் ஒன்றும் தாழ்ந்துவிடப் போவதில்லை என்று உணர்ந்து வாழ்வை வாழ வேண்டும். வீழ்வதினால் விதை அழுவதில்லை, புதைப்பதினால் விதை அழிவதில்லை. அதை உணர்ந்தவர்கள் மறைவில் ஒரு மாற்றம் நிகழும் என்று பக்குவத்துடன் எதையும் எதிர்கொண்டு வாழப் பழக வேண்டும். இங்கு ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன். ஆனால் ஒவ்வொருவர் ஆடிய ஆட்டத்திற்கு கூலி கொடுப்பவன் இந்த பேரண்டமான இறைவன் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். எல்லோருக்கும் பயனுள்ள வாழ்வை எதிர்பார்ப்பின்றி வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவுடன் வாழ்வை செலுத்த வேண்டும். எனவே நம்முடைய உள்ளம் சரியென்று நினைக்கும் கருத்தை நாம் ஏற்க வேண்டும். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். யார் தடுத்தாலும் நிற்கக்கூடாது, எதற்காகவும் அஞ்சக்கூடாது. இந்த சுற்றமானது அவரவர் செய்யும் அதர்மத்தை தொழில் என்று தான் கற்பிக்கின்றது. இங்கு நடப்பவை எல்லாமும் பேரண்டத்தின் முடிவாகவே இருப்பதால் அவை அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு என்று எப்போது நாம் உணர்ந்து தெளிர்கின்றோமோ அப்போது நம்முடைய இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்வாக இருக்கும். இங்கு நல்லவராக இருக்க வேண்டும், ஆனால் அதை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடாது. நல்லவனைத்தான் இந்த உலகம் நசுக்கும், வெறுக்கும், ஒதுக்கும். ஆக இங்கு சொன்ன கருத்துக்களாலும் அறிவுரைகளாலும் சிலரின் வாழ்வில் மாற்றங்கள் வரலாம். ஆனால் எல்லோரின் வாழ்விலும் மாற்றம் நிகழ்ந்து விடாது. ஏனெனில் அவர்கள் விரும்பும் மாற்றங்கள் வேறாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு இது வெறுப்பாக கூட இருக்கலாம். எனவே பிறர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. அப்படி செய்வதாக இருந்தால் அப்போது நமக்கென்று மூளை எதற்கு என்று சிந்திக்க வேண்டும். ஒருவர் எதை முன்னிறுத்தி காட்டுகின்றார்களோ அவ்வழியில் தான் உலகோர்களின் பார்வையும் இருக்கும். ஊருக்கே வெளிச்சம் தருகின்ற நிலவுக்கும் அமாவாசை கூட ஒரு நாள் கருப்பு பக்கம் இருக்கும்போது மனித வாழ்க்கையில் எல்லோரிடமும் சில கருப்பு பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த பேரண்டம் நமக்கு சொல்லித்தந்த பாடம் என்னவெனில், யாரையும் திட்டக்கூடாது, சாபமிடக்கூடாது, கெடுதல் நினைக்கக்கூடாது. இதில் நாம் என்ன செய்தாலும் அது நம்மையே வந்து சேரும். நம்முடைய வாழ்வில் இதுவரை என்ன எழுதப்பட்டுள்ளது என்பது முக்கியமல்ல, மீதமுள்ள பக்கங்களை நாம் எவ்வாறு நிரப்புகின்றோம் என்பதுதான் முக்கியம். யாராலும் மறுக்கப்படாத உண்மை என்னவெனில், தான் என்ற ஆணவம் கொண்டு முடிவுகள் எடுப்பவர்களை நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பேரண்டம் வினையாற்றிவிடும் என்று அமைதி காக்க வேண்டும். ஆக வலிக்காததால் நாம் அமைதியாக இல்லை. வலியை தாங்கும் வித்தையை நம்முடைய அணுக்களில் எழுதியுள்ள இந்த பேரண்டத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்போதுதான் இனி நம்மை யார் முடிவு செய்து சுத்தியலால் அடித்தாலும் சிதறிவிட மாட்டோம். எதிர்வினை ஆற்றாத ஏகளவினாய் உயர்ந்து நிற்போம். பேரண்ட முடிவை ஏற்போம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல. அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன். இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல். ஜீவாமிர்தம் வந்தது, பிறகு ஞான அமிர்தம், பிறகு குறள் அமிர்தம். இந்த அருளாளர்கள் 1000 என்ற நூல் அருள் அமிர்தம். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது. உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல். இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம். அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து, அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் 1000 நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன். இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண்
739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.